வெல்கம் டு அனதர் ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோ கைஸ். இன்னைக்கு நாஸ்டாக்ல ஒரு ட்ரேட் எடுத்துருந்தோம், அதோட வீடியோ தான் இது. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 9:30 ஓப்பன் அப் இருந்தால் சரியான ஒரு செல் ஆஃப். ஒரு 15 மினிட் ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அதுலேருந்தே 9:30 ஓப்பன் ஆனோம். அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு செல்லு, அரௌண்ட் ஒரு 600 பாயிண்ட் செல் ஆயிடுச்சு இன்னைக்கு. நான் ஒரு ட்ரேட் நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு என்கியூவில் இந்த ஒரு எஃப்இஜிக்காக ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரேடுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத என்ட்ரி தான். இங்கே இங்கே ஒரு 15 மினிட்ல ஒரு சிபி இருந்துச்சு. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே பார்த்துருவோம். இந்த இடத்துல ஒரு சிபி ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா, இந்த ப்ரைஸ் ஸ்டாப் ஆச்சு, ஆனால் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2040 மேக்ரோ கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்தது 50-10 மேக்ரோ வந்து செல் ஆஃப் ஆவான்னு நினச்சோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வெயிட் பண்ணும்போது இங்கே ஒரு 30 மினிட்ல எஃப்இஜி ஃபார்ம் ஆகிட்டு, இந்த எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆகுன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன எக்ஸாக்டாக அந்த இடத்துல எதிர்பார்த்தேன்னா, இங்கே இந்த 30 மினிட் எஃப்இஜிலேருந்து செல் ஆகாமல் மேலே இருக்கிற ஒரு 30 மினிட் எஃப்இஜிலேருந்து செல் ஆகுன்ற மாதிரி நான் பார்த்தேன். இந்த சிபிக்காக வெயிட் பண்ணது. இன்னொன்று என்னென்னா 7 AM சொல்ல போனால் கீழே லிக்விடிட்டிலாம் எடுத்துட்டான். ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு இது மாதிரி இருந்துச்சு, லோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாரும் மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு 11 AM ப்ரைஸ் அங்கேருந்து செல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து ப்ரைஸ் டேப் பண்ண இங்கே டேப் பண்ணலாம். இந்த இடத்துல டேப் பண்ணி வச்சான். பட் ஆனால் எனக்கு இதில் ஒரு சரி பெருசாக கான்ஃபிடென்ட் இல்லை இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஸ்லிப்புக்காக வெயிட் பண்ணேன். நல்லாவே இல்லை க்ளோஷர். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு அடுத்தது நல்லா ஒரு ஸ்லிப் மாதிரி பண்ணிட்டு வரோம்னு பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்தோம். வந்து 1.5 ஆறாதான் இங்கேயே வந்துச்சு. என்ட்ரியாகவும் நான் அங்கே என்ட்ரு ஆகலை. ஸோ இதான் இந்த ட்ரேடு. நான் என்ட்ரான எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயா, இங்கே இல்லை, இங்கே எனக்கு கொஞ்சம் கீழே இங்கே என்ட்ரான லேட் என்ட்ரி. ஸோ எஸ்எல் இங்கே அதே மாதிரி ஒரு 1.5 ஆறாக வச்சேன். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணேன், ப்ரைஸ் இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்திருந்தா இது டிபியே போயிடுச்சு.
நான் அவங்க எடுக்காம தேவையில்லாமல் போயிட்டு சொன்ன மாதிரி லேட் என்ட்ரி எடுத்தேன். அடியை போட்டு அவன் போயிட்டேன். இதுதான் என்னோட என்ட்ரி, லேட் என்ட்ரி. இங்கே போட்டேன், எஸ்எம் தட்டிட்டேன். ஸோ இந்த ட்ரேடை நான் அவாய்டே பண்ணியிருக்கலாம். நான் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண தப்பு தான். நான் ரொம்ப ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி தான் வந்து ட்ரேடை எடுத்தேன் நான் இன்னைக்கு. ஸோ நீயே மாடலாக நினச்சி போட்டேன். எஸ் சார், இங்கே பிஇ மூவ் பண்ணுறதா நினச்சேன் இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் வைக்கும் போது. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்எல்ல 50 மினிட்டோட ஓப்பனை டேப் பண்ணான். திங்க் இஎஸ்ல இதில் டேப் பண்ணுற அளவுக்கு போயிட்டான், பக்கம் போயிட்டான். ஸோ நான் அங்கேயே இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம் தான் நினச்சேன். ஸோ நல்ல ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு இந்த இடத்துல, ஃபுல்லாகவே என்ன எஸ்எம்டியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நான் பிரேக்கிங்கோட தான் க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சு ட்ரேடா. பட் இந்த ஒரு கேண்டில் பெருசாக வச்சு ஆனால் இங்கேயே க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா நான் ட்ராக் பண்ணுறதுக்குள்ள அவள் போயிட்டான். சரி அப்படியே விட்டுட்டேன். சரி ஏதாச்சும் ஒரு 5 மினிட்டோட 3 மினிட்டோட ஐ எடுத்துகிட்டு வரோன்னு பார்த்தேன். ஆனால் அவன் ஸ்ட்ரீட்டாக எஸ்எல் எடுத்துட்டேன். I think this is the trade breakdown. தேவையில்லாத ட்ரேடு தான், எடுக்கக்கூடாத ட்ரேடு. இனிவே -1 hour